This video is sponsored by SBO Digital Marketing. SBOவில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமு உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்காக அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போது. ஸோ 2002 வந்து யார் யார் பேர் இருக்குது அப்படின்றது எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, மொபைல் இல்லைன்னா லேப்டாப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு கீழே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு வரும். அது ஃபஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் லோட் ஆகும். லோட் ஆன உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம்ஸ்ன்னு இருக்கும். அது பக்கத்தில் பாருங்கள் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. இதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐ 2026 அப்படின்னு இருக்கும். இதில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அண்ட் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் இயர் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் இயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து ஸ்டேட் கேட்கும். இந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு விவன் கொடுங்க. இப்போ நான் ஸ்டேட் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டு விவன் கொடுக்குறேன். விவன் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் எபிக் நம்பர் கொடுத்து இல்லை உங்கள் நேம் வச்சு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக், சர்ச் பை எலக்ட்ரல் ரோல், லிஸ்ட் ஆஃப் ஏசிஎஸ் அஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர் இயர் 2002, லிஸ்ட் ஆஃப் ஏசிஎஸ் அஸ் ஆன் லாஸ்ட் இயர் 2005 அப்படின்னு இருக்கும். சர்ச் பை நேம்னா உங்கள் நேமு உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். சர்ச் பை எபிக்னா உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட் எஸ்ஐஆர் இயர் 2002, லாஸ்ட் எஸ்ஐஆர் இயர் 2005 இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். இப்போ நான் வந்து சர்ச் பை எபிக் வச்சு பார்க்க போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீழே என்டர் யுவர் எபிக் நம்பர் அஸ் லாஸ்ட் இயர் அப்படின்னு இருக்கும். இல்லைனா ஆர் என்டர் யுவர் கரண்ட் எபிக் நம்பர், இப்போ இருக்கிற எபிக் நம்பரு, இல்லைனா அதுக்கு முன்னாடி இருந்த எபிக் நம்பரு ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2002 இருக்கா இல்லையான்றது காட்டும். நான் வந்து என்டர் யுவர் எபிக் அஸ் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு கொடுக்குறேன். அதில் என்னுடைய இது வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடித்த உடனே வெரிஃபிகேஷன் கோட் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்த உடனே கிளியர் சர்ச் அண்ட் சப்மிட்னு இருக்கும். சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடையது 2002 இருக்கா இல்லையா அப்படின்னு இதில் உங்கள் ரிசல்ட் காட்டிடும். ஸோ லோடாகி முடிஞ்சிச்சு. கீழே பாருங்கள் ரிசல்ட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ என்னுடைய வந்து 2002 இல்லை, அதனால அப்படி வருது. உங்களது 2002 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2002 இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும் கீழே. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.